கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Very good morning and praise the Lord. One and all gathering here. It is a great privilege for me. Thanks for giving opportunity. I extend my gratitude to glory to Jesus and Dr. Shashi Anna and Anish brother from America and the pastors also. Very morning. Praise the Lord. இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம். இஸ் வெரி கிரேட் privilege for each and every Christian peoples. நம்மை அவர் எப்படி அழைத்திருக்கிறார், அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், உண்மையுள்ள ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரியாக அவர் பார்க்கிறார். எல்லோருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பிடிஹெச், எம்டிஹெச், எம்டியூ முடிச்சாதான் நம்ம ஊழியக்காரரா அப்படின்னா நிச்சயமா அப்படி கிடையாது. இயேசுவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது அவருடைய நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம தேவனுடைய பிரதான சீஷர்களாய் நாம் மாறிவிட்டோம். அந்த பிரிவிலேஜ் நமக்கு அன்றைக்கே நமக்கு கிடைத்து விட்டது. அவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், சாதாரண ஒரு ஊழியக்காரனாக, சாதாரண ஒரு விசுவாசியாக நம்மை அழைக்கவில்லை. உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இதை வாசிக்க கூடுமானால், I give thank you Christ Jesus our Lord, who has given me strength for my work. I thank him for considering me worthy and appointing me to serve him. நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். எதற்காக அவர் நம்மை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார்? இன்று தேசத்திலே எத்தனையோ கவர்மெண்ட், பிரைவேட் செக்டார் அண்ட் நான் பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் எத்தனையோ இருக்கிறது. எல்லோரும் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார்கள். எதற்காக என்றால், அந்த நிறுவனத்திற்கு நாம் வேலை செய்து அதற்கு லாபத்தை ஈட்டி தரும்படியாக, அந்த நிறுவனம் இன்னும் மேன்மேலும் வளரும்படியாக அப்பாயிண்ட் செய்து அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை குறித்து அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். தேவன் நம்மை எதற்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் என்றால், அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும், அவருக்கு சீஷனாய் வாழ்வதற்கும், சிலுவையை சுமப்பதற்கும், அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் எல்லோரும் ஒரு மந்தையிலே அந்த ஆடுகளை சேர்ப்பதற்கும் நம்மை உண்மை உள்ளவன் என்று அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னை கேட்டால், நான் உண்மை உள்ளவன் என்று என்னை கேட்டால் நிச்சயமாகவே சற்று நான் யோசித்துதான் பதில் சொல்ல முடியும். ஏனென்றால் அதற்கு நான் பாத்திரவனாய் இருப்பதற்கு கொஞ்சம் நான் தகுதியில் குறைவுள்ளவனே என்பதை சொல்லிக் கொள்வதிலே எனக்கு அச்சமில்லை. உண்மை உள்ளவன் என்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் உண்மை இருந்தாலும், நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன நம்மிடம் உண்மை இருக்கிறது? ஒருவேளை உண்மை உள்ளவர்களாக நாம் இருந்தால் இந்த பாக்கியத்தை பெற்ற நாம் என்னென்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த இந்த பாக்கியம் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்டதோடு கூட இந்த ஸ்லாக்கியம் முடிவடையாமல் அடுத்த நகர்விற்கு நாம் செல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் சிலுவையை சுமந்து அவர் பின்னே போவதற்கு நாம் ஆயத்தப்படக்கூடிய ஒரு சந்ததியாய் இருக்கிறோம்.
இந்த இணைப்பிலே நாம் குறைந்த நபர்கள் இருந்தாலும் இந்த குறைந்த நபர்களுக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிரதான சீஷர்கள். இந்த சீஷர்களுடைய பிரதான வேலை என்ன என்றால் ஒரு சில காரியத்தை குறித்து நாம் இன்னும் ஆழமாக போக போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவின உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு மனுஷனுடைய காலை கழுவறார் என்றால் அதற்கு காரணம் தன்னை தாழ்மை உள்ளவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் மேன்மை உள்ளவனாக இருந்தும் இந்த ஊழியத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டால், இந்த ஊழியத்திற்குள்ளே ஒருவன் வந்துவிட்டால், இந்த ஊழியத்திற்கு ஒருவன் பாத்திரவனாய் மாறிவிட்டால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹியூமிலிட்டி, தாழ்மை. நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். இயேசுனுடைய சீஷன் என்று சொல்வது வேறு, இயேசுனுடைய சீஷனாக வாழ்ந்து காண்பிப்பது என்பது வேறு. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட முன்பான ஒரு காலத்திலே தாழ்மை என்பது நமக்கு இருப்பதற்கு சாத்தியம் கிடையாது. பெருமையின் ஆவி இருந்திருக்கும். நான் ஒரு மேட்டுமையானவன், நான் ஒரு படித்தவன், நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறேன், நான் யாருக்கும் தாழ்ந்து போக முடியாது, எனக்கு நானே ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் உண்டு. எனக்கும் இப்பேற்பட்ட அனுபவம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத அந்த நாட்களிலே நான் செய்த மிகப்பெரிய தவறுகள் அநேகமாய் சொன்னால் அதை பட்டியலிட்டு சொல்லலாம். ஒரு காரியத்தை மட்டும் ஒரு சாட்சிக்காக இதை சொல்லி நான் பின்தொடர்கிறேன். நான் PhD பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரு யூனிவர்சிட்டியில நான் அந்த ரிசர்ச் ஒர்க்கை நான் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த ரூம்குள்ளே நான் போகும்போது அடிஷனல் கண்ட்ரோலராக அமர்ந்து கொண்டிருந்தேன். நான் அவர் அருகாமையில் நின்றேன். நானும் அங்கே ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறேன், ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அவர் திடீரென்று என்னை பார்த்து சொன்னால், கிருபாகரன் சுவிட்ச் ஆன் த ஏசி என்று சொன்னார். சுவிட்ச் ஆன் த ஏசி என்று சொன்னால் உடனடியாக நான் அந்த ஏசியோடைய சுவிட்சை நான் ஆன் பண்ணியிருக்கணும். உடனடியாக நான் அவனை மேலும் கீழும் நான் பார்த்து விட்டு நான் சொன்ன ஒரு காரியம், அதெல்லாம் நான் போகட முடியாது சார், நான் ஏன் போடணும், வேணும்னா நீங்களே போட்டுக்குங்க. ஏனென்றால் அந்த மூர்க்கம் உள்ள இருதயம், அப்பொழுது நான் சீஷனாக ஆகவில்லை, அப்பொழுது எனக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. நான் MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்து விட்டு இதுக்கு ஏசி போடவா நான் வந்திருக்கிறேன் என்ற அந்த தாழ்மை இல்லாத ஒரு மூர்க்க குணம் இருந்தபடியினாலே அந்த கண்ட்ரோலர் போயிட்டு ரிஜிஸ்டார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இவரு ஒரு ஏசி தான் சார் போட சொன்ன, இவர் என்னன்னா இவர் என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே ரிஜிஸ்டர் என்ன கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்பா அவர் ஏசி தான் போட சொன்னாரு, அந்த ஏசி தான் போட்டா என்ன அப்படின்னு. சார் நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட குவாலிபிகேஷன் என்ன, அவர் எப்படி சார் என்ன ஏசி போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் வேற பேச முடியல. சரி ஓகேப்பா, சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்து போயின. எந்த கண்ட்ரோலர் அடிஷனல் கண்ட்ரோலராக இருந்தாரோ அவர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து விட்டார். எப்படியும் என்னோட PhD தீசிஸ் அவர் மூலியமா தான் போக வேண்டும். அன்றைக்கு நான் அவரிடம் நட்பெயர் வாங்கியிருந்தால் என்னுடைய தீசிஸ் ஸ்மூத்தாக போயிருக்கும். ஆனால் அன்று அவரிடம் நான் தாழ்மை இல்லாதவனா நடந்தபடியினாலே ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நரக வேதனைக்குள் இருந்தேன். எப்படி என்னுடைய தீசிஸ் மூவ் ஆகும், முன்னாடி இவர் ஏசி போட சொன்னதற்கு நான் போடாம போய்விட்டேனே, இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் இவர் பேனல் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு, இவரை நினைச்சா என்னுடைய தீசிஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இவர்கிட்ட இருக்கு, நான் எப்படி இதை நான் முடிக்க போகிறேன் தெரியவில்லை என்று குழப்ப நிலையில் இருந்தேன். அப்பொழுதுதான் நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, ஒரு பெருமையின் நிமித்தம் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சஞ்சனங்களை நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அன்று நான் தாழ்மையோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே அந்த அதிகாரியுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்திருக்கும் என்று நான் நினைத்தேன். அப்போ ஆண்டவரிடம் நான் மிகவும் வருந்தி நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தாழ்மையின் ஆவியை தாரும், இந்த பெருமை எல்லாம் எடுத்து போகும், இந்த பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமை நிமித்தம் எத்தனையோ காரியங்களை நான் இழக்க நேரிடுகிறது, என்னை மன்னியும், நான் உமக்கு உண்மையான பிள்ளையாக, ஒரு சீஷனாக, ஒரு உண்மையான தாழ்மையுள்ளவனாக மாற்று என்று நான் ஜெபம் செய்தேன்.
திடீரென்று ஒரு நாள் அவர் வரும் பொழுது நானும் ஆப்போசிட்ல வந்தேன். அவர் கண்களில் எனக்கு பரிபூரணமான தயவு கிடைத்தது. காரணம், நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். என்னுடைய பெருமை எடுத்து போடும், எனக்கு தாழ்மையை தாரும் என்று தேவன் அவர் உள்ளத்திலே பேசினார். அவர் உடனடியாக என்னை கூப்பிட்டு, மிஸ்டர் கிருபாகரன், உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துவிட்டது, நீங்கள் உங்களுடைய வைவாவுக்கு ரெடி ஆகுங்கள் என்று சொன்னார். நான் உடனடியாக ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் தேங்க்யூ சார் அப்படி என்று சொல்லிவிட்டு, பப்ளிக் வைவ் எல்லாம் முடிந்து விட்டது, நான் டாக்டர் பட்டம் என்னை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பொழுது 2 நாள் கழித்து அவருடைய கேபினுக்குள்ளாக நான் போனேன். போயிட்டு, சார், நான் உங்களோடு கூட ஒரு நிமிடம் பேச வேண்டும், கொஞ்சம் வெளியில வாருங்கள் என்று அவர் என்ன சொல்ற, என்ன விஷயம் கேட்டார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கிவ் மீ ஜஸ்ட் 1 minute டைம் சார் அப்படின்னு சொன்னேன். வெளியில வந்தார். அப்பொழுது அவர் நின்று கொண்டு இருக்கும் பொழுது என் கைகளை குப்பி, சார், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களிடம் நான் அன்று ரூடாக நடந்து விட்டேன், நான் பெருமையாக அன்று நடந்து விட்டேன், தயவு செய்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார் அப்படி என்று சொன்ன உடனே அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஒரு தாழ்மை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உடைக்கும் என்பதை அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி ஃபுல்லா சொன்னார், கிருபாகரன் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டார் என்று. என் ரூமுக்கு வந்த ஒரு சில ஸ்டாஃப் சொன்னாங்க, என்ன நீங்க கண்ட்ரோலர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டீங்களாமே, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம் என்று. ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், ஒரு உண்மையுள்ள ஒரு என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு தாழ்மை என்பது மிக மிக அவசியம். அதாவது மாய்மனமான தாழ்மை இருக்கிறது, சமயத்துக்கேற்ற ஒரு தாழ்மை. ஆனால் நமக்கு சமயத்துக்கேற்ற தாழ்மை இல்லாமல் அந்த தாழ்மை இன்பில்டாக இருக்க வேண்டும். அந்த தாழ்மை எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ, சிலுவை பரியந்தம் நம்மை தாழ்த்தினாரோ, நாமும் அந்த தாழ்மையை தரித்து கொள்ள இயேசுவிடம் அப்பேற்பட்ட விசேஷித்த கிருபையை நாம் வாங்க வேண்டும். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நாட் ஒன்லி த மினிஸ்டர்ஸ், இட்ஸ் அண்ட் எவ்ரி பிலீவர்ஸ், எல்லா பிலீவர்ஸுக்கும் எல்லாரும் ஊழியக்காரங்கள் தான். ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்க போனால் நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க. பிலீவர், பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு எல்லாமே இருந்தாலும் நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு போகக்கூடியவர்கள். எல்லோருக்கும் இந்த பாக்கியம் உண்டு. அடுத்ததாக என்ன குவாலிட்டி இருக்க வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். 15:4 நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரிவானோ? அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற இன்னும் ஒரு பாரம், ஆத்துமாவுடைய அவங்களுடைய காரியத்தில் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். 100லே ஒரு ஆடு அது மிஸ் ஆனத நிமித்தம் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒரு ஆடுதானே என்று உதாசீனப்படுத்தாமல் அந்த ஒரு ஆட்டுக்குள்ளதான ஒரு கரிசனை உள்ள ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ஒரு ஆடு நிமித்தம் அந்த ஊழியக்காரன் எப்படி பரிதவிக்கிறாரோ, அதே போல இன்று சீஷராகிய ஊழியக்காரராகிய விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு ஆத்துமாக்கள் நமக்கு அது இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கூட தான் சொல்லலாம். சமீபத்தில் நடந்த தேர்தலிலே, சிஎம் எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் எல்லோரும் வின் பண்ணார்கள். 33,000 ஓட்டு, 1,00,000 ஓட்டு, 50,000 ஓட்டு என்று அவர்கள் வின் பண்ணி கொண்டே வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவர் அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு பிரயாசப்பட்டு இத்தனை நாள் உழைத்து நம்ம ஒரு ஓட்டிலே நாம் தோல்வி அடைந்து விட்டோமே, அதே அந்த ஒரு ஓட்டிலே இன்னொருத்தன் வெற்றி பெற்று விட்டானே என்று அவங்க இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு வலி இருந்திருக்கும். அவர் கோர்ட்டுக்கு போனார். அந்த ஒரு ஓட்டுக்காக மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டுமாய் அந்த ஓட்டிங் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டார். ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த ஒரே ஒரு ஓட்டு நிமித்தம்
ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏடைய தலையெழுத்தையும் மாற்றியது. அதுபோல ஒரு விசுவாசி தானே, இவர்கள் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும், இவர்கள் என்ன பண்ண முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு விசுவாசி நிமித்தம் தேசத்திலே ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரே ஒரு யோனாவின் நிமித்தம் நினிவே பட்டணத்தை ரட்சிக்க முடியும். ஒரே ஒரு தானியலின் நிமித்தம் அந்த தேசத்தை அசைக்க முடிந்தது. ஒரே ஒரு யோசேப்பின் நிமித்தம் தேசத்தை அசைக்க முடிந்தது. ஒரே ஒரு பவுலின் நிமித்தம் தான் தேசம் அசைக்கப்பட்டது. அதுபோல ஒரு ஆடுதானே, ஒரு விசுவாசி தானே என்று நம் லெத்தாஜிக்கா இல்லாமல் அந்த ஒரு ஆட்டை குறித்தும் எப்பொழுதும் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். துளைந்து போன ஆடுகளையும் துடைந்து போன விசுவாசிகளையும் பின்மாற்றத்துக்கு போன அவர்களை நாம் தேடி கண்டுபிடித்து அவர்கள் இயேசுவின் அண்டையில் சேர்க்கும் வரையில் அந்த தாகமும் அந்த வைராகியும் நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். இது ஒரு குவாலிட்டி. பல வகையான குவாலிட்டி இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 15 2வது வசனம். லூக்கா 15:2. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு அழைத்த நம்மை எப்போ நம்ம உண்மை உள்ளவன் என்று நம்ம அழைத்தார் என்றால், நம்மிடம் நன்மை ஒன்றும் இல்லை, நம்மை மேன்மை பாராட்டிக்க நம்மிடம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய அந்தரங்க பாவங்கள், வெளியரங்க பாவங்கள், உள்ளான பாவங்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து டிஸ்பிளே போட்டு விட்டால் அந்த உண்மை உள்ளவன் என்ற டைட்டில், என்ன சொல்லப்போனா ஊழியக்காரன் என்ற டைட்டில் கூட நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு எப்பேற்பட்ட இருதயம் இருக்க வேண்டும், அதாவது மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல், மற்றவர்களை ஏளனமாய் பேசாமல், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு இருதயம் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் பார்க்கக்கூடிய, மேட்டிமையாய் பார்க்கக்கூடிய, இவர்கள் எல்லாம் பாவிதானே, இவர்களெல்லாம் என்ன, இவருடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா, எங்களுடைய நன்னடத்தை பற்றி தெரியாதா, மோசமான ஒரு வாழ்க்கை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதுதான் இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். இன்று நாம் பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருக்கலாம், ஒருவேளை அவர் ஒரு வேசித்தனம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு கொலைகாரனாக இருக்கலாம், மற்ற எத்தனையோ காரியங்கள் உள்ளவராக இருக்கலாம். அவர்கள் பாவி என்று அவர்களை நாம் ஒதுக்கக்கூடாது. அவர்களிடம் நம் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய அன்பை நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுதான் இயேசு செய்தார். இயேசு செய்தது போலவே நாமும் செய்ய வேண்டியதுதான் பிரதான கட்டளை. நம் அவுட் ஆஃப் சிலபஸுக்கு, அவுட் ஆஃப் போர்ஷனுக்கு நாம் எங்கேயுமே போகவில்லை. இயேசு செய்தது போலவே நாம் செய்ய வேண்டும். இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க வேண்டும். இயேசு என்ன செய்கிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். நமக்கு இந்த உலகத்திலே ஒரு இன்டர்நேஷனல் ரோல் மாடல் யார் என்று கேட்டால், பிரதான ஆசாரியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு இந்த உலகத்திலே வேற ரோல் மாடல் என்பது யாரும் கிடையாது. ஒரு சிலவர்கள் இடையிலே வரலாம், நம்மளை இம்ப்ரெஸ் பண்றது போல இருக்கலாம். ஆனா எல்லாம் அது மாயை. ஒரு மனிதனுடைய ஒரு காரியங்களை பார்த்து நம்ம அட்மையர் ஆகலாம். ஆஹா, எப்படி அவர்கள் இருக்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், என்னமா இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கை இயேசுவுக்கு தெரியும். நமக்கு எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு நம்முடைய கண்களை இயேசு மேலதான் பதிய வைக்க வேண்டும். இந்த இடத்திலே இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னோடு கூட படித்த ஒரு நண்பர் இருந்தார். நான் பாண்டிச்சேரியிலே படிக்கும் பொழுது என்னோடு கூட 10ஆம் வகுப்பு படித்தார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பு நான் அந்த கான்டாக்ட்ல இருக்கிற நண்பர்களை கூட்டு நான் குறிப்பிட்ட அந்த நபரை குறித்து கேட்டேன். இவர் எப்படி இருக்கிறார் என்று நான் கேட்டேன். அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், டேய், அவனிடம் நீ பேசாதே, அவனிடம் எந்த ஒரு கான்டாக்டையும் நீ வச்சுக்காதடா, அவன் மிகவும் மோசமான நிலையில் போய்விட்டான் என்று சொன்னார்கள். என்னவென்று கேட்டால், அவன் பாண்டிச்சேரியிலே ஒரு ஆளை கொல்வதற்கு, மர்டர் பண்ணுவதற்கு அவன் திட்டம் தீட்டி கொடுத்தான் என்று அவனை ஒரு குண்டர் சட்டத்திலே போட்டு 1 வருட காலம் அவன் ஜெயிலே இருந்தான். என்னோடு கூட 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்த நண்பன்.
இதை கேள்விப்பட்டேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது நான் சிந்தித்தேன், எல்லாரும் அவனை வெறுத்து விட்டால் அவனை யார் அவனை யார் இயேசு நாட்டில் கொண்டு வர முடியும்? எப்படி இயேசுவின் அன்பை அவனுக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் பாவி, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவி. பரிசேயரோட இருதயமோ சதுசேயருடைய இருதயமோ இப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போலவே இருக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். அந்த இருதய பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அந்த இருதயத்தினுடைய ஊற்று நமக்கு தெரியும். இரக்கம், மனதுருக்கம், சமாதானம், சந்தோஷம், எத்தனை அருமையான இருதயம் கொண்ட ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்பேற்பட்ட இருதயம் கொண்டவரை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். செய்தியை கேள்விப்பட்டு அவனை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் அவனிடம் கேட்டேன், நண்பா, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உள்ளம் உடைந்து அவன் கண் கலங்கி சொன்னான், தெரியாம நான் பணத்திற்காக செய்து விட்டேன். குடும்ப சூழ்நிலைகள் இப்படி என்னை ஆக்கிவிட்டது. நண்பர்கள் யாரும் என்னிடத்தில் இல்லை. எனக்கு நல்ல அறிவுரை சொல்வதற்கு யாரும் இல்லை. அதனால் ஒரு துன்மார்க்க கூட்டத்தோடு கூட நான் சேர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று அவன் சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது அவன் தோள் மேலே நான் கையை போட்டு சொன்ன ஒரு காரியம், இனி இந்த பாவத்திற்கெல்லாம் நீ உடன்பட்டு போகாமல் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய துணைவியாரையும் உன்னுடைய பிள்ளைகளின் மேல நீ அதிக கரிசனை கொண்டு அன்பு கூர்ந்து அவர்களோடு கூட நீ சந்தோஷமா இருடா. இனிமே இந்த தவறு செய்யாதே என்று நான் சொன்னேன். இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே பல நண்பர்கள் என்னிடம் சொன்னார்கள், ஏன் அவனிடம் பேசினை, அவனோட பேச அவனுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியுமா என்று. நான் அப்ப எல்லாரும் அவனை ஒதுக்குனா அப்ப யாரிடா அவனை சேர்த்துக் கொள்ள முடியும் என்று. அதுதான் இயேசுவும் செய்தார். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு, அப்போ நான் ஏன் அவனை ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சீஷன். நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடிகாரனை பார்த்து விட்டால் 10 அடி தூரம் நான் அவனை விட்டு நான் தூரம் போகுவதற்கு கூடாது. ஒரு சுவிசேஷம் சொல்ல போறேன் என்றால், ஆகா இவன் குடிகாரன், இவனிடம் நான் சொல்லக்கூடாது. இவன் ஒரு திருட்டு கேஸ் இருக்கு, இவங்ககிட்ட நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். இவங்களா, ஐயோ இவன் மோசமான வேசியாச்சே, இவங்கிட்ட நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். ஐயோ இவன் எடுத்தவனே ஆளை அடிப்பானே, இவன்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்ப இவங்ககிட்ட சொல்லாம ஒன்லி இப்போ எஜுகேட்டடுகிட்டையும் ரொம்ப ஹைஃபையான பீப்புள்கிட்டையும் சுவிசேஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்பேற்பட்ட ஒரு குவாலிட்டி நமக்கு இருக்க வேண்டும். அதாவது உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தபடியினாலே தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொலைந்து போன ஆட்டை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாவிகளை ஏற்றுக்கொள்ளுவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். பாவிகளை ஒரு நாளும் அவர்களை புறம்பே தள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்ட அந்த பட்டியலை நாம் பார்த்தால் அது எத்தனை ஒரு ஆச்சரியம், எத்தனை பெரிய மனதுருக்கம், எத்தனை அன்பு. அது அந்த காரியத்தை குறித்து நீங்க அநேகமாய் தெரிந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தகுதியை வைத்தோ நம்முடைய மேன்மையை வைத்தோ மற்றவங்களை அவமதிக்கிற அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அதாவது ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஒருவேளை நாம் ஒரு சர்ச்சையில இருந்தால் என்ன இந்த பாஸ்டர் எப்படின்னு ரூடா இருக்காரு, அவருடைய பிஹேவியர், அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் மிகவும் மோசமா இருக்கிறது. ஆனால் ஒரு சில ஊழியர்களை பார்த்தால் அவர்களோடு கூட பேச வேண்டும், அவருடைய தாழ்மையை பார்த்து அவருடைய அன்பை பார்த்து அவர்களோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ளும் என்று நினைக்க வேண்டும், நாம் நினைப்போம். அப்போ தாழ்மை என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிகவும் ஒரு மென்மையான ஒரு காரியமா இருக்கிறது பாருங்கள். அப்போ அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு காரியத்தை நான் லிங்க் பண்ணுகிறேன். விருந்துக்கு, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர்கள் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். முதன்மையான இடத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கவே கூடாது பிரியமானவர்களே. எல்லா இடத்திலும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும். ஒரு மீட்டிங் நடக்கிறதா, அந்த அந்த சேர்பர்சன் சீட்லே நான் முதன்மையாக இருக்க வேண்டும். ஒரு பங்கன் நடக்கிறதா, நான் அதுல முதன்மையாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச்சில் ஒரு காங்கிரிகேஷன் நடக்கிறதா, என்னை முதன்மையாக கூட்டு பரிசு கொடுக்க வேண்டும். வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதா, அதுலதான் நான் தலைவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம நான் என்று இருக்கவே கூடாது.
முதன்மை என்பது தேவனுக்கு எதிராளி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த முதன்மையான, அந்த மேன்மையான, அந்த ப்ரையாரிட்டி வைஸ் நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான காரியம். ஒருவேளை நம் இருதயத்துல நான் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த இருதயம் இருந்தால், உண்மையும் உத்தமம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு அந்த முதன்மை இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் சிலுவையில அறைய வேண்டும், நீங்கள் மறிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல நம்ம முதன்மையாக இருக்கலாம். ரத்த சாட்சியை மறிப்பதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறீர்கள், நீங்க கிளம்பி வாருங்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம முதன்மையாக இருக்கலாம். மற்ற எந்த ஒரு காரியத்திலும் நம்மை நாம் மறைவிடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிஹைண்ட் த ஸ்கிரீன், அதாவது ஸ்கிரீனுக்கு பின்புறமாக இருந்து நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய கிரியின் நிமித்தம் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திற்கு நம் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்த்தோம். அதே லூக்காயில 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். 13வது அதிகாரம் 6வது வசனம், உண்மை உள்ளவன் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமாய் இந்த அத்திமரம் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஒரு ஊழியக்காரனுக்கு பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அப்போ திராட்சை தோட்டக்காரன் ஒன்றுமே கனி கொடாத இந்த அத்திமரம் எதற்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அந்த தோட்டக்காரனோ அந்த அத்திமரத்துக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு வருடம், இன்னும் 1 மாத காலம். அதுபோல தேவன் நம்மேல் அவர் வைத்த இரக்கமும் இப்படிதான் இருக்கிறது. நாம் நியாயத்திற்புக்கு ஆயத்தமாய் ஒருவேளை இருந்திருந்தால் நாம் எப்பொழுதும் சடிதியாய் நாம் நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு இன்னொரு சான்ஸை அவர் தினமும் தந்து கொண்டிருக்கிறார். டே பை டே ஜீசஸ் will give one more chance for us. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இன்னும் இவன் திருந்து விடுவான், கிருபா இன்னும் திருந்து விடுவான், இந்த பாவத்திலிருந்து அவன் திருந்து விடுவான், இன்னும் 1 மாதத்திலே அவன் திருந்து விடுவான் என்று அவர் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் சான்ஸ் கொடுக்கும்போது நாமும் மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டும். இவன் பரவாயில்ல, இவன் மாறிடுவான், உடனடியாக அவனை நியாயம் தீர்த்து அவனை புறம்பே தள்ளி அவனை வெளியிலே அவனை தள்ளிவிடக் கூடாது. அவன் திருந்து விடுவான், அவன் மனம் மாறி விடுவான் என்று ஒரு இருதயம் இருந்தாலும், பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு விசுவாசி இருக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக அவர்களை நாம் கண்டம் பண்ணிடக்கூடாது, உடனடியாக அவர்களை நிர்மூலமாகிடக்கூடாது. நம்முடைய ஜபத்திலே ஆண்டவரிடம் பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரே, இன்னும் ஒரு விசையாய் மனம் இறங்கும், இன்னும் ஒரு விசையாய் இந்த காரியத்திலே நீர் கரிசனை காட்டு என்று நாம் அதிகமாய் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் இப்படி இருந்தால் தேவன் எவ்வளவாய் சந்தோஷப்படுவார் என்று யோசித்து பாருங்கள். இந்த தேசத்திலே எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இடையிலே நான் 2 நாட்களுக்கு முன்பு டாக்டர் சசி அண்ணனிடம் பேசும்போது அண்ணன் சொன்னாங்க, தம்பி, நான் நார்த் இந்தியால ஒடிசாவுக்கு ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் என்னுடைய ஊரிலே நான் சுகபோகமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து திருப்பூரிலிருந்து அவர் ஒடிசாவுக்கு போவதற்கு காரணம் என்ன? ஜாலியாக டூர் போயிட்டு அங்க இருக்கிற ஃபால்ஸோ, அங்க இருக்கிற ஃபாரஸ்டையோ, அங்க இருக்கிற அட்வென்ச்சரையோ என்ஜாய் பண்ண போனாரா? இல்லை, அங்க இருக்கிற ஜனங்களின் மீது ஒரு கரிசனை கொண்டு அங்க இருக்கிற அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் அழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக இந்த சுவிசேஷ பாரத்தோடு கூட போய் அந்த சத்தியத்தை அங்க சொல்லி, என்றைக்காவது இவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? இன்று மூர்க்க குணமாக இருக்கிற இந்த நபர்கள், இந்த மனிதர்கள் மனம் மாற மாட்டார்களா என்ற ஒரு கரிசனை தான் இன்றும் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு கரிசனை இருக்க வேண்டும். பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் நம் தேசத்திலே அறுவடையை நாம் பார்க்க முடியாது. இன்று நமக்கு தேவன், ஆண்டவராகிய இயேசு தேவனிடத்தில் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன வேண்டுதல் செய்கிறார் என்றால் நமக்காக தான். என்ன நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? நாம் செய்த தவறுகளுக்கு
நாம் இமிடியேட்டாக நாம் நிர்மூலமாகி விடுவோம். ஆனால் இயேசு இன்னும் ஒரு விசையாய், இன்னும் ஒரு விசையாய், ஒருவேளை என்னுடைய பாவ வாழ்க்கையை பட்டியலிட்டு பார்த்தால் எப்பொழுதே நான் மரித்திருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதே என்னை நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டது 2021 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த 2011 இருந்து 2026 வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே எத்தனை பாவங்கள், எத்தனை மூர்க்கமான காரியங்கள், எத்தனை அவலட்சணமான காரியங்கள், தேவன் அருவருக்கத்தக்கதான எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம். ஒருவேளை அவர் 2022 அவர் என்னை தீர்த்து கட்டியிருந்தால் உங்களுக்கு முன்பாக நான் பேச முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவது போல இன்று நாம் இருக்கிற நம்முடைய பகுதிகளிலே அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக நாம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, இவர்கள் மூர்க்கமான மக்களா இருக்கிறார்கள், இவர்கள் திருந்த மாட்டுகிறார்கள் என்று ஒருபுறம் இருக்கலாம். வீட்டாரும் கூட நான் சொல்கிறேன். ஒரு சில வீட்டிலே நான் பார்க்கிறேன், சபைகளை நான் கேட்பேன், எங்கே உங்கள் கணவர் வரவில்லையா? இல்லை, அவர் பயங்கரமா குடிக்கிறாரு, அதனால நீ வந்தாவா வரலாம் போ, நீ எப்படியாவது கெட்டுப்போன்னு சொல்லிட்டு நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், ஏன் உங்க பிள்ளைகள் வரலையா என்று கேட்பேன். என் பிள்ளை நான் சொல்வதை கேட்பதே கிடையாது, அவனை நான் வந்தாவா வரலாம் போன்னு அவனையும் நான் தண்ணி தெளித்து விட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத எத்தனையோ கணவன்மார்கள், பிள்ளைமார்கள், மருமல்மார்கள், எத்தனையோ பேரப்பிள்ளைகள், அப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்காக இந்த தோட்டக்காரன் ஐயா இன்னும் ஒரு விசையாய் நீங்க ஒரு வருடத்தை நீங்க கூட்டி தாருங்கள் என்று சொன்னது போல நீங்கள் பரிந்து பேசுவர்களாய் இருக்க வேண்டும். 2014 நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறை நான் சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நண்பன் இளவரசன் ஒருவன் இருந்தான். அவன் பயங்கரமாக குடித்துக் கொண்டிருந்தான். பயங்கரமாக குடித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை இஷ்டம் போல நடத்தி கொண்டிருந்தால், ஆனாலும் இயேசுவை அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும். நான் அவனிடமாய் சொன்னேன், நண்பா, நீ இப்படியே குடித்துக் கொண்டால் இருந்தா எப்படிடா, வாடா சர்ச்சுக்கு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான், நான் இந்த மாதம் 24ஆவது தேதி வரையில் நான் உயிரோடு கூட இருந்தால் நான் உங்கள் சர்ச்சைக்கு வருகிறேன் என்று சொன்னான். நாட்கள் கடந்து போயின. நான் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. நான் அவனுக்காக ஜெபம் செய்யவில்லை. அவனுக்காக நான் எந்த ஒரு பிரயாசம் படவில்லை. 23ஆம் தேதி அவனை நான் பார்க்கிறேன், தெருவிலே பார்க்கிறேன், அவனோடு கூட பேசுகிறேன், அவனோட கூட ஒரு நட்புறவு ஆற்றிக்கொண்டு நிறைய காரியத்தை பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் 24ஆவது தேதி வந்தது. காலை 10 மணிக்கு ஒரு அலறல் சத்தம் கேட்டது தெருக்களில். என்ன என்று ஓடி வந்து பார்த்தால் என்னுடைய நண்பன் வீட்டிலே மிகப்பெரிய கூட்டம் சூழ்ந்து கொண்டிருந்தது. நான் உள்ள போய் பார்த்தால் அவன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தான். எத்தனை பெரிய வேதனையை நான் அந்த இடத்திலே நான் பார்த்தேன் தெரியுமா? காரணம், அவனுக்காக நான் பரிந்து பேசாதனால் ஒரு ஆத்துமாவை நான் இழந்து விட்டேன். சாதாரணமாக தான் நினைத்தேன், இவன் குடித்துக் கொண்டிருக்கிறான், இவன் ஒரு குடிகாரன், இவன் என்ன செய்ய போறான், சொன்னதை இவன் அப்படியே செஞ்சிருவானா, 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கான்ற தேதி மறந்து போச்சு. ஆனால் அவன் நினைவில் வைத்துக் கொண்டு பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற அவனை அவன் கெட்சித்து விட்டான், வஞ்சித்து விட்டான், அவன் மரணம் அடைந்து விட்டான். அவனுடைய சடலத்தை நானே கொண்டு வந்து அவனை படுக்க வைத்தேன். அது மிகவும் என்னை உடைத்தது. நாம் எதுவும் அசாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் பரிந்து பேசுவதிலே நாம் தாமதம் பண்ணக்கூடாது. தீவிரமா இந்த காரியத்தை நாம் நடப்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்தது. ஆம் பிரியமானவர்களே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான காரியே உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார், நம்ம அப்பாயின்மெண்ட் இருக்கிறார். சாதாரண நம்ம ஊழியக்காரன் என்பது பைபிளை மட்டும் எடுத்து பிரசங்க பீடத்திலே புல்பீட்ல நின்று வசனத்தை மட்டும் நாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு திருவிருந்து கொடுப்பது, ஞானஸ்தானம் கொடுப்பது மட்டும் ஒரு ஊழியக்காரனுக்கு அழகல்ல. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இன்னும் உண்மையாக சொல்ல போனால் the Prime Minister of India, Prime Minister of India and the President of India, இவர்களை காட்டிலும் மேலான ஒரு பதவிதான் இந்த ஊழியக்காரர், அதாவது சர்வன்ட் ஆஃப் காட், the ministry. இந்த மினிஸ்ட்ரி என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயர்தரமான ஒரு வேலை என்றால் ஊழியம். யாருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்றால், எந்த கேபினெட்டுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ளவருக்கு நாம் ஊழியக்காரராய் இருக்கிறோம். அவருக்கு நாம் ஊழியம் செய்வது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். வாட் ஏ பியூட்டிஃபுல் பிரிவிலேஜ் ஃபார் அஸ்.
நமக்கு எத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நினைக்கும் பொழுது ஒரு வசனம் எனக்கு நினைவில் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று தேவன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, விசுவாசிகளாக, சீஷனாக இருக்கிற நமக்கு இயேசு என்ற நாமம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. பயமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் எங்களிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே இருக்கிறது. நீ எழுந்து நட என்று சொன்னவனே எழுந்து நடந்தான். அப்போஸ்தலர் அந்த நடவடிக்கையை நாம் பார்க்க போனால் ஊழியக்காரர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமம் நம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாமத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாய் மாறிவிட்டோம். அந்த நாமத்தை சொல்லக்கூடிய தகுதி நமக்கு வந்து விட்டது. அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒரு காரியம் நமக்கு வந்துவிட்டது. இந்த உலகத்திலே எங்கும் போகாத இடத்திலும் இந்த நாமம் போய் சேர வேண்டும். அதற்காக தான் நம்ம இயேசு அழைத்திருக்கிறார். உண்மையும் உத்தமமான அந்த ஊழியக்காரன் என்ற அப்பாயின்மெண்ட் காரணம் என்ன என்று தெரியுமா? இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாக தருவேன் என்று அவர் சொன்னார். ஜாதிகளை நாம் சுதந்திரமாக, அவருக்கு என்ன ஃபார்முலா இருக்குது என்றால் சங்கீதம் 2வது புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். இன்று 140 கோடி மக்கள் நிறைந்த இந்த இந்திய தேசத்திலே இன்று எத்தனை பர்சன்டேஜ் நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்றால், ஏனென்றால் பிரயாசம் குறைவுபட்டு விட்டது. இன்று அநேகர் உலக காரியத்திலே இழுப்புண்டு போய்விட்டார்கள். அநேகர் உலகத்திலே மயங்கி விட்டார்கள். உலகத்தின் மோகத்திலே அவர்கள் போய்விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சராசரியான இருக்கிற அந்த வாலிபர் கூட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. இன்று தேசத்திலே, இந்திய தேசத்திலே, எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்று ஆங்காங்கே கட்சிகள் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கட்சிக்காரர்கள் சுவிசேஷம் சொல்லவில்லை, காஸ்பல் மீட்டிங் நடத்தவில்லை, கன்வென்ஷன் நடத்தவில்லை. ஆனால் திரளான வாலிபர்கள் கூட்டம் அவர்களோடு கூட அலைமோதி கொண்டு அவர்கள் பின்னே போவதற்கு என்று பெருமை பாராட்டுகிறார்கள். ஒரு சைடு பார்த்தால் சமீபத்திலே ஒரு 1.5 மாசத்துக்கு முன்பு காக்ரோச் என்ற ஒரு ஜனதா பார்ட்டி ஒண்ணு உருவாச்சு. ஏதோ ஒரு அவன் புளூக்ல அடிச்சு விட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துல அவங்க ஒரு அசைவு கொண்டு வருகிறான். அதற்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர், எத்தனையோ பேர் அவனுக்கு ஓட்டர்ஸா மாறிவிட்டார்கள். ஆனால் பிசாசானவன் எப்படி இருதயத்தை மாற்றிவிட்டான் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று நம்ம அழைத்ததற்கு நோக்கம் என்னவென்றால், தீவிரமாக செயல்படக்கூடிய அந்த காலம் நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது பிரியமானவர்களே. அந்த அரசியல்வாதிகளை காட்டிலும், அரசியல் தலைவர்களை காட்டிலும் 100 மடங்கு அது தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும். 30 கிலோமீட்டர்ல ஒரு புயல் வீசுகிறது என்றால் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அந்த 30 கிலோமீட்டர் வீசுகிற அந்த புயல், அந்த ஒரு அரசியல்வாதி என்றால் 150 கிலோமீட்டர் வீசுகிற அந்த புயல் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு சுவிசேஷனுடைய கூக்குரலாக, அபயமிடுதலாக, அவனுடைய சுவிசேஷம் பரவதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆதலால் இந்த நாள் மிகவும் கொடிய நாள். நாம் சாதாரணமாக செய்தியை பார்க்கிற ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. நம் செய்தியை பார்த்துவிட்டு நாம் அதை செய்தியாக எண்ணக்கூடாது. அந்த செய்தியை உள்வாங்கி, இந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரருக்கு இந்த மெசேஜனை அனுப்பி, இது மாதிரிலாம் தேசத்தில் நடக்கிறது, வாலிபர்கள் எல்லாம் கொள்ளையிட்டு போய்கிறார்களே, இந்த வாலிபர்கள் இல்லை என்றால் தேசத்தை யாரால் அசைக்க கூடும்? வாலிபர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு கூட்டமாக திருடி கொண்டே போய்கிறார்களே என்று சொன்னார். அவன் எத்தனை சமீபத்திலே ஒரு லீடர் ஒரு பார்ட்டியை உண்டாக்கிறார். வி ஆர் த லீடர் என்று உருவாக்கி நான் நினைக்கும் பொழுது ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம். அவரை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன தெரியுமா? வி ஆர் த லீடர். ஹவு மெனி கிறிஸ்டியன் லீடர்ஸ் கேன் டு இட்? எத்தனை கிறிஸ்துவ தலைவர்கள் வி ஆர் த லீடர் என்ற டைட்டிலை கொண்டு சபையிலே பிரசங்கம் பண்ண முடியும், புல்பிட்டில ஒட்ட முடியும், தெருக்களில ஒட்ட முடியும், சபைகளை ஒட்ட முடியும்? லீடர்கள் லீடராக தான் இருக்கிறார்கள். என்னுடைய ஆதங்கத்தை ஆவியானவர் மூலமாய் நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். லீடர் என்று சொல்கிறவர்கள் லீடராக தான் இருக்கிறார்கள். லீடரை உருவாக்க இன்று சபை மறந்து விட்டது. லீடரை உருவாக்க திருச்சபை போதகர்கள் மறந்து விட்டார்கள். லீடரை உருவாக்க போதகர்கள், மற்ற சுவிசேஷர்களும் இன்று மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேசத்தை குறித்தான அந்த விஷன் மிஷன் ஒரு பெரிதளவு கிடையாது பிரியமானவர்களே. நமக்கு அந்த we are the leader. Each and every believer is the leader.
எல்லாரும் லீடராக மாற வேண்டும். எல்லாரும் தலைவராக மாறினால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த லீடருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த ஒரு லீடர் இருக்கிறார் என்றால் அந்த சபை தலைவர் அங்க இருக்கிற வாலிபர்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் உடைய அந்த தாகத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்த வேண்டும். அவனை பிரசங்கம் பண்ண விட வேண்டும். அவனை பேச வைக்க வேண்டும். அவனுக்குள்ளே என்ன தாளந்து இருக்கிறது, என்ன டேலண்ட் இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு புறம் ஒரு அரசியல் தலைவர்கள் ஜென்சி என்று ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு சில வாலிபர்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் காக்ரோச் இழுத்துக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் இன்னொரு எக்ஸ்பர்ட் இழுத்துக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் ஒய் பார்ட்டி இழுத்துக் கொண்டிருக்கிறது. இது போல இழுத்துக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கடைசியில சக்கைதான் கிடைக்கும். அந்த சக்கையை வைத்துக் கொண்டு நம் இயேசுவிடம் போய், ஆண்டவரே இந்தாங்க உங்களுக்கு சக்கை, அதாவது 80, 70 வயது மூதாட்டிகளையும் முதியோர்களையும் நான் தப்பு சொல்லவில்லை, அவர்களை கொண்டு வந்து எந்த ஆண்டவரே இவர்களை கொண்டு தேசத்திலே நீ பயன்படுத்தும் என்று சொன்னால் தேவன் மிகவும் வியாகுலப்படுவார். பிரியமானவர்களே, ஆதலால் உண்மையும் உத்தமம் என்று ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட இன்று நாம் தாழ்மை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, தொலைந்து போன ஆடுகளை தேடுவர்களாக, தலைவர்களை உருவாக்குறவர்களாக நாம் மாற வேண்டும். இதுல யாராவது நான் காயப்படுத்து போல நான் பேசியிருந்தால் என்னை கனிவாய் மன்னிக்கும்படியா நான் கேட்கிறேன். பாரம் இன்று அவ்வளவு மிக மோசமாய் போகிறது. இன்னும் 5 ஆண்டுகளிலே எத்தனை கிறிஸ்துவ சபைகளில் இருந்து வாலிபர்கள் எல்லாம் அரசியல்ல போக போறார் என்று நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எல்லோரும் இயேசு எங்களுக்கு வேண்டாம், உலக மோகம், அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே வாலிபர்கள் எல்லாரும் அவர்கள் எங்க போய்கிறார் என்றால் அரசியலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அவர்கள் சுவிசேஷம் சொல்லவில்லை. அரசியல்வாதிகள் நெவர் பிரீச் த வேர்ட் ஆஃப் த காட், அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இழுப்புண்டு போகிறார்கள். ஆனால் இன்று சுவிசேஷம் எத்தனை மகத்துவமானது, கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். அவர்களை கொண்டு வருவதற்கு, சபையிலே சேர்ப்பதற்கும், ஆதம் செய்வதற்கும் இன்று மிகவும் ஒரு டஃபஸ்ட் டேஸ் தான் இருக்கிறது. ஆனாலும் கூட நம் ஆண்டவர் பேசுவதற்கும் நம் ஊழியம் செய்வதற்கும் யோனாவை போன்றது கிருபை நமக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, யோனாக்கள் எழும்ப வேண்டும். இந்த குரூப்ல இருக்கிற யோனாக்கள் எழும்ப வேண்டும். யோனாக்கள் போன்ற சகோதர சகோதரிகள், யோனாக்களை போன்ற சகோதரிகள் ஒரே ஒரு பிரசங்கத்தை நிமித்தம் லட்சாதி லட்ச ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல இன்று நம்முடைய பிரசங்கத்தின் நிமித்தம், நம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக லட்சாதி லட்சங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் அந்த சமயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவன் அதற்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். யோனாக்கள் எழும்பட்டும், தானியல்கள் எழும்பட்டும், பவுல்கள் எழும்பட்டும், தீர்த்துக்கள் எழும்பட்டும். இன்னும் நான் ஒரு விசுவாசி என்று உங்களை மட்டம் தட்டி கொண்டு இருந்தால் கவலையே படாதீங்க. தேவ சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவர் எனக்கு அந்த தாகம் இருக்கிறது, என்னை எடுத்து நீ பயன்படுத்தும், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று கேட்டார். நீங்க சொல்ல வேண்டும், நானும் சொல்ல வேண்டும், நான் போகிறேன், உம்முடைய காரியமாக நான் போகிறேன், அடியேனே நீர் எங்க அனுப்ப சித்தமா இருக்கிறீரோ நான் அங்க போகிறேன் என்று சொல்ல வேண்டும். இது யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இருக்க வேண்டும். விசுவாசிகள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். லீடர்கள், ஊழியக்காரர்கள், தலைவர்களை உருவாக்க வேண்டும். இப்பொழுதே உருவாக்கினால்தான் அவர்களை நாம் மேன்மைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நாம் உண்மையும் உத்தமம் என்று, ஊழியக்காரன் என்று நம்மை அப்பாயிண்ட் பண்ணுவதற்கான ஒரு நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு சில காரியத்தை மாத்திரமே நான் பகிர்ந்து உள்ளேன். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Amen. Thank you so much, brother Hirva. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியக்காரனுடைய காரியங்களை பற்றி, எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாய் நாம் கேட்டோம். ஒரு வெரி யூஸ்ஃபுல் அண்ட் brilliant மெசேஜ். God bless you. Let's get the ironic blessing. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென்.